இதால் இப்படி எடுக்கணும். எடுத்துட்டு இப்படி போட்டேன்னா அப்படியே வந்து விழணும். இந்த கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்டில் மாவு எடுத்துருக்கேன். நிறைய பேர் வாங்கினவங்க கேட்குறீங்க, இந்த மாவில் களி செய்யலாமான்னு கேட்குறீங்க. அதனாலே சரி செஞ்சு காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி எடுத்துருக்கேன். நம்ம தண்ணி வச்சுக்கலாம். 200 கிராம் மாவு. சாப்பிட்றதுக்கும் நல்லா மெத்துன்னு நல்லா ஓடி ஆடி விளையாடுறாங்க. கண்டிப்பாக இது கொடுக்கணும். வயசானவங்க, எலும்பு தேய்மானம் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக சாப்பிட்லாம். 3/4 கப்பு பனங்கருப்பட்டி சேர்த்துருக்கேன். தண்ணி ஊற்றி வச்சு எடுத்துக்கலாம். 3/4 பதம் வெந்துருச்சு, நல்லா மணமாக இருக்குது. கருப்பட்டி 1, நாட்டு சர்க்கரை இருக்கும். மாவு வெந்து வரணும். இனிப்பு போட்டால் எப்பயுமே வந்து எதுவுமே வேக எவ்வளோ தேவையோ நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டே வாங்க. தலை தான் இருக்கணும்.